வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. 2047க்குள் வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வரும் கலாச்சார நிறுவனம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். நார்வே செஸ் 2026 தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிப்பதற்கான பல்வேறு யோசனைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் எளிதான வாழ்க்கை மற்றும் எளிதாக வணிகம் செய்வதை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார மாற்றம் மற்றும் நீண்டகால வளர்ச்சி முன்னுரிமைகள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து தாங்கள் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு சிஷிர் கானலுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள். இதற்கிடையே வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் கூறுகையில், நேபாள வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை வலுப்பெறும் என்று கூறியுள்ளார். முன்னதாக நேற்று திரு சிஷிர் கானல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையிலான பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் பொருளாதார வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து உள்ளதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முடிசூட்டு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுயமரியாதை, நல்லாட்சி, தேச பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி முறையை கட்டமைத்தவர் சத்ரபதி சிவாஜி என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தன்னாட்சி மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உணர்வு சிவாஜியை சத்ரபதியாக மாற்றியது என்றும் திரு அமித்ஷா மேலும் கூறினார். சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முடிசூட்டு தினத்தையொட்டி நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ள அவரது 20 அடி உயர சிலையை மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னவிஸ், இந்த நாள் ஹிந்தவி ஸ்வராஜ்யத்தின் மீதான உலகளாவிய அங்கீகாரத்தை பறைசாற்றுவதாகவும் இது ஒரு உத்வேகத்தின் ஊற்றாக திகழ்வதாகவும் கூறினார். இது ஒரு உத்வேகத்தின் ஊற்றாக திகழும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவின் இளைஞர்களே நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் 2047க்குள் வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இது குறித்த கூடுதல் தகவல்கள். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய டாக்டர் மன்சுக் மாண்டவியா, தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்கள் தங்கள் விருப்பங்கள், கருத்துக்கள் மற்றும் தன்னார்வ உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக மை பாரத் என்ற தளம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது என்று கூறினார். நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் இதனால் இந்தியா உலகின் மிக இளம் வயது மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் டாக்டர் மாண்டவியா குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இளைஞர்களின் ஆற்றலையும் திறனையும் தேச கட்டமைப்பு மற்றும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி செலுத்துவதற்கு அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் சூரிய சக்தி உற்பத்தி திறன் 2.8 கிகாவாட்டில் இருந்து 155 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளதாக மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று தெரிவித்தார். இது குறித்த கூடுதல் தகவல். நாட்டில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தி மூலம் ஒளியூட்டப்படுவதாகவும் விவசாயத்துறையில் சூரிய சக்தி திறன் 2 மடங்காக அதிகரித்திருப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு கூடிய வளர்ச்சியின் சான்று என்றும் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். நாட்டின் விவசாயிகள் இனி வெறும் உணவு உற்பத்தியாளர்கள் மட்டுமல்ல,
ஆற்றல் உற்பத்தியாளர்களாகவும் திகழ்கிறார்கள் என்று அமைச்சர் மேலும் கூறினார். ஒவ்வொரு வீட்டின் கூரையிலும் சூரிய சக்தி வசதியை ஏற்படுத்துதல், ஒவ்வொரு வீட்டையும் ஆற்றல் மையமாகவும் ஒவ்வொரு வயலையும் ஆற்றல் உற்பத்தி மையமாகவும் மாற்றும் உறுதியுடன் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் என்ற இலக்கை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக திரு ஷெகாவத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29வது கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இரு நாட்டு ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக கால அவகாசத்தை ஜூலை மாதம் 31 தேதி வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். தேசிய பொது ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு இளைஞர்களை சந்திப்போம், ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று மாலை புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சுதந்திர இந்தியாவின் தொடக்கம் முதல் இன்று வரை நாட்டின் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வானொலி சாட்சியாக இருந்துள்ளது என்றும், மேலும் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வந்த ஒரு பெரும் கலாச்சார நிறுவனம் என்றும் கூறினார். மேலும் அவர் தமது உரையில், டெலிவிஷன் வந்தபோது வானொலியின் முக்கியத்துவம் குறையும் என்று பலர் நினைத்தார்கள். பின்னர் இன்டர்நெட் வந்தது, சோசியல் மீடியா வந்தது. இருந்த போதிலும் வானொலி தனது தனித்துவத்தை இன்றும் இழக்கவில்லை. ஏனென்றால் வானொலி மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நண்பர்களே, இந்த வானொலிக்கு புதிய உயிரூட்டிய ஒரு முக்கிய நிகழ்வை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த மனதில் குரல், மன் கி பாத் நிகழ்ச்சிதான். வானொலியின் சக்தியை மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மகத்தான நிகழ்வு அது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம், வானொலி இன்னும் மக்களின் மனங்களை தொடக்கூடிய சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது என்பதுதான். தொடர்ந்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் திரு உதயசங்கர் வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி பிரிவு நிர்வாகி திருமதி ஆபே எலிசபெத் நோக்க உரையாற்றினார். முன்னதாக புதுச்சேரி வானொலி நிலைய பொறியியல் பிரிவு தலைவர் திரு எம் ரவி மாரியப்பன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிறைவாக நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் நன்றியுரையாற்றினார். விழாவில் ஆகாஷ்வாணி உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு சீனிவாச முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று காலை 7 மணிக்கு புதுச்சேரி அஜந்தா சிக்னல் சந்திப்பில் தொடங்கி கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலை வரை நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் வானொலி நிலைய ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். சிறப்பான மைல்கல் அவரது உறுதியான செயல்பாட்டை பறைசாற்றுவதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். மேலும் அவரது எதிர்கால முயற்சிகளுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நார்வே செஸ் 2026 தொடரில் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரக்ஞானந்தாவின் அபார திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் சிறப்பான சீரான செயல்பாடு ஆகியவை தொடர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாகவும், உலக அரங்கில் இந்திய சதுரங்க விளையாட்டின் வளர்ந்து வரும் வலிமையை இது பிரதிபலிப்பதாகவும் திரு ஓம் பிர்லா தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரும் ஆண்டுகளில் அவர் இன்னும் பல சாதனைகளை படைக்கவும் தொடர்ந்து வெற்றி பெறவும் தாம் வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. 2047க்குள் வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வரும் கலாச்சார நிறுவனம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். நார்வே செஸ் 2026 தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.